தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே கம்பி வேலிகளால் அடைக்கப்பட்டு செல்வச்சன்னதி ஆலயத்தில் காணப்படும் முருகனுடைய பாதம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலே இருக்கின்ற முதியோர்களை தான் சந்நிதி ஆலயத்திலே காணப்படும் துலாவிலே தண்ணி அள்ளும் முறை, உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிகளவிலான பக்த அடியார்கள் ஆலயத்திற்கு வருகை இருக்கிறார்கள். அதோடு தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயமானது பல்வேறு மாற்றங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கோயிலுடைய பாதைகள், முன்புற பாதைகள் எல்லாம் கம்பி வேலிகளால் நல்லூரிலே எவ்வாறு கம்பிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று வடிவத்திலே தற்போது இந்த ஆலயமானது வாகனங்கள் உள்ளுக்கு கோயிலுடைய வாசலுக்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு வீதிகள் எல்லாம் தற்போது பக்த அடியார்கள் இலகுவாக கும்பிடுவதற்கு நல்ல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துடைய கோயில் எவ்வாறு நடைபெறுகிறது, கோயிலுடைய ஆலயத்துடைய பூஜை நிகழ்வுகளை சென்று பார்வையிடுவோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆற்றங்கரையை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீர்கள். பின்புற பகுதியிலே அச்சுவேலியிலிருந்து செல்வச்சன்னதி ஆலயத்தை நோக்கி செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நாங்கள் செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பின்புற பகுதி முகப்பை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆலய நிகழ்வுகளை மற்றும் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை நாங்கள் தற்போது பார்வையிட காத்திருக்கின்றோம். கூடுதலான பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கோயிலினுடைய பின்புற பகுதி, அதாவது கேணி இருக்கின்ற பகுதிக்கு அண்மித்த பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது கோயிலினுடைய வேலைகள், மண்டபங்களை பிரிப்பித்து கொஞ்சம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அதிக அளவிலான பக்த அடியார்களை தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஆலயத்தினுடைய கோயில் நிகழ்வுகளை தொடர்ச்சியாக சென்று பார்வையிடுவோம். பாருங்கள்.
ஐயா வணக்கம். இப்படி சிவங்கள் அங்கே பண்டித்தலைக்கு அம்மன் கோயிலில் உங்களை கண்டேன் நான். கண்டு உங்கள்கிட்ட பேட்டி எல்லாம் எடுத்தேன். எப்படி சாப்பிட்டீங்களோ? இருத்தான். சரி சரி எடுப்போம் ஜன்னதியில். இப்போ கோயில் எடுக்க போகிறேன் பாருண்ணே. சுற்றி எடுத்துகிட்டு பாருங்க. எடுத்துட்டு வாங்க. என்ன இருக்கா எடுத்து போட்டுருங்க. கட்டேன் சுற்றி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலெல்லாம் பல மாற்றங்கள் அடைந்திருக்கின்றது பாருங்க. முதலெல்லாம் இந்த கம்பி வேலியல் இல்லாமல் இருந்தது. இப்போ முதல் மூடுஜைகள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு போயினா, ஆனால் இப்போ தற்போது இந்த கம்பி வேலியானது அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போட்டப்பட்டிருக்கு. தயவு செய்து இவ்விடத்தில் வாகனம் நிறுத்த வேண்டாம், நோ பார்க்கிங்னு சொல்லி போட்டெல்லாம் போட்டக்கூடாது. முதல்னு சொன்னால் அந்த தேர்முட்டியல் கோயில் முழுவதுமாக மோட்டர் சைக்கிள்கள் வாகனங்கள் உள்ளுக்கெல்லாம் கொண்டு போயினோம். இப்போ தற்போது இப்போ இந்த நல்லூர் போன்று ஒரு வடிவமைப்பில் வந்திருக்கு பாருங்க. முதல் கம்பி வேலியில் இருந்தது நல்லூரில், அதே போன்று இங்கேயும் தற்போது முருகப்பெருமான் இப்படி வாகனங்கள் எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வராதபடி நடைபெற்று கொண்டிருக்கு.
இருக்கலாம் இல்லாட்டி நீங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்ல முடியாது சொன்னாலும் அப்படி இல்லாட்டி செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலே இருக்கின்ற முதியோர்களை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். தற்போது மத்தியானம் என்பதால் முதியோர்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு மண்டபங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற பகுதியை பார்க்குறீங்கள். இந்த பகுதியிலே நீங்கள் இந்த முதியவர்களுக்கு வருடப்பிறப்பு மற்றும் பிறந்த நாள், கல்யாண வீடு, பல்வேறு நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை இந்த முதியோர்களுடன் இணைந்து நீங்கள் கொண்டாட முடியும். இன்றைய தினம் அந்த செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய இந்த முதியோர்கள் ஆண்கள் தங்கும் இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு நீங்கள் வருடப்பிறப்பன்று ஏதேனும் வகையில் நீங்கள் உதவி செய்ய முடியும் என்பதனை கூறிக்கொண்டு முருகன் மண்டபம் முருகன் விரைக்கில் வீரபத்திரத்தோட விரைக்கில் அந்த பாலம் மட்டும் அமைஞ்சதான். அதுக்காண்டி அந்த பாலம் அதில் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ ஒரு 100 வயதுக்கு முன்னாடி அது இருக்குண்டா எல்லாரும் சொல்லினோம். நாங்கள் அறிஞ்ச மல்ல இப்போ எனக்கு 70 வயது. அது மட்டும் நாங்களும் போய் பார்த்தீங்க. கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. நான் வாரதை காட்டு பார்ப்போம். பிள்ளைகளை காட்டி போட்டு வரேன். முருகன் வந்து எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு அற்புதம். எனக்கு முன்னே தான் தெரியும். அதான் நீங்களும் மேடம் நாங்களாம் யாழ்ப்பாணம் தான் இருக்கேன். இடத்தை பார்ப்ப மாட்டேன் தான் உங்களோட. நானே பொட்டு கோயிலேருந்து தான் பொட்டு புறப்படம் இருக்கணும். கோயிலில் ரெண்டாக தெரியாது. எத்தியில் பொட்டு விட்டு இங்கே வந்து போட்டு இருக்கேன். நாங்கள் முருகாடிகள் அதுக்கு பிரச்சனை இருக்குது. கோயில் இல்லை இன்னைக்கு ரெண்டாக அது புனிதான் தான். நான் கடையோட போட்டு நடத்துகிறேன். சரி மண்டபம் இருக்குது. அதாலாம் பெறணுமே பெரிய பார்த்தீங்க சொன்னால் இதால் அந்த தண்ணி தொட்டி கொண்டு கிடக்கேனாக்கா. தண்ணி தொட்டிக்கு தண்ணி டேங்கி இருக்கேண்ணே. டேங்குக்கு செல்லுகின்ற பாதையெல்லாம் இந்த காலடையாளம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் ஐயாவோட. இதால் ஏறி போகணும். இதால் பார்த்தீங்க சொன்னால் இது தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்துடைய பின்புற பகுதி, வடக்கு பகுதி. ஏன்னா வடக்கு வீதி பகுதியில் இருக்குது. இதில் இது ஈச்ச மரமோ இல்லை பேரிச்சம்பழ மரமோ? பெரிய பேரிச்சம்பழ மரம் கொண்டு இருக்காங்க. சவுதியில் நிற்கிற மாதிரி கிடக்க
அப்படியே தாழ போகணுன்னு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தண்ணி தொட்டி கண்டு கிடக்கு இதுக்குள்ளெல்லாம் போகணும். இது தண்ணி டேங்க் வந்து இந்த காணிக்குரிய காணி தான். இந்த காணிக்குரிய இதெல்லாம் அந்த பாதம் இருக்குது. இது முருகன்ற பாதமோ? இது முருகனோட வரைக்கும் வீரபத்ரன்னு சொல்லினோம். முருகன் சொல்லினோம். ஆனால் நாங்கள் காலங்காலமாக வந்து பார்த்தோம் இப்படி அந்த பெரிய ஒரு அடையாளம் இருக்கு. இதை கட்டி பராமரித்து கொண்டிருக்கணும். பூவல் வச்சு கும்பிடு வாரவே கும்பிட்டு கொண்டு போவினோம். முருகன் காலடையாளம் காதும் போடுவினோம். தொட்டு இது மாதிரி கட்டியானே முருகனுடைய முருகனுடைய வீரபத்திரட்டி பாதம் வீரபத்திரட்டி. ஆனால் முருகன் வரைகளை இந்த பாதத்தில் மிதித்து வந்த இந்த காலடையாளம் அப்படியே இதுதான் பாதை நாங்கள் வந்தோம் இல்லை. அப்படிதான் பாதை அப்படியே செல்வ சன்னதி போகுது. அதான் கோயிலோ அங்கே கோயிலடி போகுது. அப்போ இது கூடுதலான மக்கள் வந்து பார்வையிடுற ஒரு பகுதியா? இதே இப்போ ஜனம் வந்து பார்க்கும். நாங்கள் நீங்கள் தெரியாத வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் காட்டி. அதான் இப்படி சில பேர் தெரியாது எங்கே இருக்கான்றது. அது வந்து கீழே திறந்து போங்கோண்டா போவாங்க. இது என்னடா வளவுக்கு போகுது. அதான் அப்போ இது முருகன்றையோ வீரபத்திரட்டியோ? இது அநேகமாக முருகன்டா சொல்லினோம். சில பேர் வீரபத்திரம் வந்தவர் அது உலகைக்கு பாதம் மட்டும் மேலே இருக்கிறான். இதை கட்டி புறணம் வச்சு இந்த ஐயா தெய்வேந்திர ஐயான்ற ஒரு அவர் ஒரு குரு, அதாவது இந்த கோயில் உரிமைக்காரர், அவர் தான் இதை பராமரிச்சு இப்போ காலஞ்சென்றுட்டார். புள்ளியால் பார்க்கணும் இந்த பாதத்தை. இந்த வரலாறு அப்படித்தான். அவருக்கும் இப்போ கிட்டத்தட்ட 85-90 வயதில் இறந்தவர். அவர் சொன்னது தங்களுக்கு ஐயா காலத்துலேருந்து முருகன் பாதம் மட்டும் தாங்கள் வணங்குறோம். அவை தான் காணியும். அப்போ இதெல்லாம் கட்டி தான் விட்டது. இந்த பாலம் மாதிரி இந்த பாலம் போடுறது வந்து பேர் விடுறது கூட ஆக்கள் வார என்ன வந்து கேட்பினோம். நான் சொல்லி போட்டு மிதிப்பேன். இல்லை இப்போ நீங்கள் வந்தபடியாக கொண்டு வந்து காட்டுறேன். எனக்கு தெரியாதானே நீங்கள் புரட்டியிடம் சரஸ்வதி இந்த மூப்பால வரவும் சரஸ்வதி பக்கத்து பெறலாம். இப்படி இதாலையும் பெறலாம். இது வந்தால் இங்கே வருது.
வேலனுக்கும் வினைகளை வேலனுக்கும் நாடும் உன்னை நினைப்பேன் புகழ்வேன் நாடும் உன்னை நினைப்பேன் புகழ்வேன் நல்லதெல்லாம் தருவாய் வல்லமையின் கனவாம் நாடும் உன்னை நினைப்பேன் புகழ்வேன் நல்லதெல்லாம் தருவாய் வல்லமையின் கனவாம் நாடும் ஐங்கரமும் பயமும் இருக்கையிலே நாடும் ஐங்கரமும் பயமும் இருக்கையிலே சங்கரமும் வருமோ சங்கரனின் முதல்வா சங்கரமும் வருமோ சங்கரனின் முதல்வா வேலனுக்கு முத்தனே விண்ணவி நாயகனே வினைகளை வேலனுக்கும் துணைவனும் நீதானே வேலனுக்கு முத்தனே விண்ணவி நாயகனே ஒப்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நிலவருளும் ஒப்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நிலவருளும் தொழுதிடும் முருகடிகள்